ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாறனும் வெற்றியும் சேர்ந்து வீராக்கோ மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வச்சு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மறுபடியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நம்ம வீரா அந்த இடத்துல களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீராவும் மாறனும் சேர்ந்து அப்படியே அந்த ஆதியோட வீட்டிலேயே வந்து ஃபைலை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெற்றியும் எப்படியாவது வீராக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபித்து அவைன்னு சொல்லி ஒரு செயல் பண்ணுறாங்க. ஆதி வந்து அந்த ஃபைல் எல்லாம் எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது ஆதியை மிரட்டி அந்த ஃபைலை வாங்கிடணும்னு சொல்லிட்டு வெற்றியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் படியே வெற்றியும் அப்படியே வந்து ஆதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ஃபைல் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் போது பயந்து போன ஆதியும் நம்ம ஃபைலை கரெக்டாக தானே வச்சுருந்தோம், அந்த கிணறுக்குள்ளே கரெக்டாக போட்டு வச்சுருந்தோமே, அந்த ஃபைலுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக அந்த இடத்துக்கு வராங்க. ஆதி அந்த ரவுடி கும்பல்கிட்ட எல்லாம் சொல்லி சரி இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்குது, இப்போவே அந்த ஃபைலை கயிறு போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. வெளியிலேயும் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அதை பார்த்த ஆதிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் இங்கே தான் சேஃபாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம வெற்றி போட்ட பிளான் படியே ஆதியும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வெற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஆதியை பார்த்து என்ன இந்த ஃபைலை வெளியில் எடுத்துட்டியா, இதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். இது வரைக்கும் வீராக்கோ மேலே எந்த தப்புமே இல்லை, அவள் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைலையை நீ வந்து திருடி வச்சுருக்க, இனிமே ஒன்று நான் சும்மா விட போகிறதில்ல அப்படி சொல்லும்போது ஆதியும் நம்ம வெற்றியை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி நம்ம வெற்றிக்கும் ஆதிக்கும் சரியான ஃபைட் சீன் வருது. நம்ம வெற்றி அதில் ஜெயிச்சுட்டு இந்த ஃபைல் இனிமேல் உன் கையில் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஆதியும் இப்போ என்ன செய்கிறது, நேரடியாக வந்து கோர்ட்டில் இதை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தானே மாட்டுவோம், இது வரைக்கும் வீரா தான் தப்பு செய்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போயிருமே அப்படி சொல்லி ஆதி பயந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது கோர்ட்டில் வச்சு வீரா வந்து இந்த ஃபைலுக்கான தான் பணத்தை வாங்கினா அப்படிங்கிறத நிரூபிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஆதி ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம வெற்றி கையில் இந்த ஃபைலை கிடச்ச உடனே மாறன் கிட்ட சொல்லும்போது மாறனும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபைலுக்காக தான் வீரா இத்தனை வருஷமாக உழைச்சா, இந்த ஃபைல் கிடச்சிட்டுல அது வரைக்கும் நல்லது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஃபைல் கிடச்சாலும் இந்த ஃபைலுக்காக தான் வீரா வந்து பணத்தை வாங்கினா, அந்த பணம் எப்படி வந்து வீட்டுக்குள்ளே வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கோர்ட்டில் எழுப்புவாங்க. அதை பற்றியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. மாறனும் சரி இந்த பணம் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எப்படி வாய்ப்பாக இருக்கோ, அதுவும் வீராவுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்கனால தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த பணத்தை தைரியமாக வைக்க முடியும், அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் அந்த பணத்தை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள தேடி போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவோட கேஸும் கோர்ட்டுக்கு வருது. அங்கே உள்ளவங்களும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம், அந்த ஆதி சம்மந்தப்பட்ட ஃபைலை வந்து இந்த மாதிரி விலைக்கு வித்துட்டிங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீராவும் என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ஆதி சரியான ஃப்ராடு, அவனை பற்றின எல்லா நிலைமையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அப்படிப்பட்ட ஃபைலை வந்து நான் எதுக்காக இப்படி விற்கணும் அப்படி கேட்கும்போது அங்கே உள்ள லாயர்ஸும் நம்ம வீராவை எதிர்த்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வேலையை செய்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்க தானே செய்யுது, அது எப்படி தானாக அந்த பணம் உங்கள் வீட்டுக்கு வரும், கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கனால தானே அந்த பணம் வந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம வீராவும் இல்லை நான் அப்படி ஒரு செயலை ஒரு நாளுமே செய்ததில்லை, இது வரைக்கும் நான் வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது எல்லாமே நேர்மையாக தான் நடந்திருக்கேன், என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் யாரோ ஒருத்தங்க பழி போட்டதை நம்பி இப்படி விசாரணை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆதி சரியான ஃப்ராடு, அவனை பற்றின டீட்டெயில் எல்லாமே அந்த ஃபைலில் இருக்குது, அந்த ஃபைல் மட்டும் கிடச்சிதுன்னா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படி சொல்லும்போது அங்கே ஆதியும் எப்படியாவது இந்த ஃபைல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. அதையும் எதிர்த்து நம்ம மாறனும் வெற்றி இருக்க வரைக்கும் அந்த ஃபைல் வந்து கோர்ட்டுக்கு வந்து சேருதுன்னே சொல்லலாம். நம்ம வீராவும் அந்த ஃபைலை பார்த்த உடனே இந்த ஃபைல் தான், இந்த ஃபைலை பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரியும், இதில் ஆதி 500 கோடி ரூபாய் லஞ்ச பணம் வாங்கினது எல்லாமே இருக்குது, இந்த ஃபைலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறாங்க. இதை வந்து ஆதி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஐயோ இவ வந்து இப்படி சப்மிட் பண்ணிட்டாலே இனி எல்லாமே நம்ம மேலே தானே திரும்ப, இதை சப்மிட் பண்ணனால இனி நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமே அப்படிங்கிற மாதிரி ஆதி ஒரு யோசனை இருக்கும்போது நம்ம வீராவும் அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே உள்ளவங்களும் அதை பார்த்துட்டு இதில் எல்லாமே தெளிவாக இருக்குது, அப்போ ஆதி லஞ்ச பணம் வாங்கினது உண்மையாக தான் இருந்திருக்கு அப்படி சொல்லும்போது, வீராவை எதிர்த்து கோர்ட்டில் உள்ளவங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஃபைல் உங்கள் கையில் கிடச்சிட்டு இப்போதைக்கு, ஆனால் இந்த ஃபைலுக்காக நீங்கள் ரூபாய் வாங்கினது எல்லாமே உண்மை தான், அந்த லஞ்ச பணம் நீங்களும் தானே வாங்கியிருக்கீங்க, அதனால தானே இப்போ சஸ்பென்ஸ் ஆகி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை கேட்ட வீரவும் இல்லை நான் அப்படி ஒரு பணம் ஒரு நாளுமே வாங்கினதில்லை, அந்த பணம் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எனக்கு தெரியலை அப்படி சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களால் நம்ப முடியாது, கண்டிப்பாக எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அந்த பணத்தை வாங்கி உங்கள் வீட்டில் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம வீராவுக்கு அதில் எதிர்த்து பேச முடியாமல் இருக்கும்போது, மாறனும் சமாதடியா இங்கே பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே அவங்கள அந்த கோர்ட்டில் தள்ளி விடுறாங்க. அவங்களும் இந்த பணம் வந்து வீராம்மாவுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, நான் தான் யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை வந்து அந்த வீட்டில் வச்சேன் அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எதுனாலுமே இந்த இடத்துல வந்து நின்று பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. நம்ம வீராவுக்கு அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிடுது. இத்தனை நாளாக நம்ம வீட்லேயே விசுவாசமாக இருந்தவங்க நினச்சா கடைசியில் இவங்க தான் இந்த பணத்தை வச்சுருக்காங்களா, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் யோசிக்கிறாங்க. அவங்களும் வந்து இல்லை நான் தான் காரணம், அந்த ஆதி வந்து சொன்னா நான் வந்து உனக்கு நிறைய பணம் தருவேன், இந்த செயலை மட்டும் செய்தேன்னா அதுக்கப்புறமா நீயும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை விட்டினா, அதனால தான் நான் வீராம்மாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன், அந்த பணத்துக்கும் வீராம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் அந்த பணத்தை கொண்டு வச்சேன் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜட்ஜும் சரி வீராவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, ஃபைல் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, அந்த ஆதி தான் லஞ்ச பணம் வாங்கியிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம ஜட்ஜுக்கு தெரிய வருது. அப்படி நம்ம வீராவை பார்த்து இது வரைக்கும் உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இனிமே நீங்க பழையபடி கலெக்டரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் சொல்றாங்க. அதை கேட்டு வீராவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. நம்ம மாறணும் சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம வீரா மாறன் கிட்ட வந்து, இது நீ இல்லாமல் நடந்திருக்காது மாறா, இந்த கேஸில் நான் ஜெயிச்சதுக்கு காரணமே நீ தான் இந்த ஃபைலை தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே உதவியாக இருந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி அண்ணாவும் எனக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கும் மாறனுக்கும் வீரா அப்படியே நன்றியை சொல்கிறாங்க. நம்ம மாறனும் வீராவை பார்த்து உனக்கு எந்த ஆபத்துமே எப்போவுமே வராது வீரா, நான் இருக்க வரைக்கும் உன்னை வந்து யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சம மாதம் அடுத்த நாள் ஒரு கலெக்டராட்டு களத்தில் இறங்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆதி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நம்ம ஒரு பிளான் போட்டால் எல்லாமே சொதப்பிட்டு கடைசி நேரத்தில் இவரோட கேஸ் வந்து ஜெயிச்சிட்டே இப்போ அந்த ஃபைலும் வந்து அதில் மாட்டிட்டு இனி நம்மளை தான் ஏதாவது பிடிக்கிறதுக்காக இங்கே ஏதாவது அதிகாரிகள் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் தயார் நிலையில் இருக்காங்க. எப்படியாவது மறுபடியும் இந்த வீராவை பழி வாங்கி ஆகணும், இவனால தான் நம்மளோட சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆதி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீரா பழையபடி செம மாசாட்டு ஒரு கலெக்டராட்டு அதில் இறங்குறத பார்க்குற நம்ம வள்ளியம்மையும் எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது வீரா, இத்தனை நாளாட்டு நீ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்து, இது வரைக்கும் நீ செய்த தொழில் தான், ஆனால் ஒரு கலெக்டர் நிலைமையில் இருந்துட்டு இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நேர்மையாக வேலை செய்த ஒன்றை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்து, இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் சரியாச்சு, இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது வீரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளியம்மை சொல்கிறாங்க. நம்ம மாறனை பார்த்த வீராவும் ஏற்கனவே டைவர்ஸ் பேப்பருக்கு சைன் வாங்க வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மாறனுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்தாலுமே நம்ம வீரா மாறனை கூடிய சீக்கிரமாக ஏற்றுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.